பிரியாணி சாப்பிட்டு பேங்க்குக்கு போனதுதாங்க. 2 மணி நேரம் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தங்காட்டி தூக்கம் தான் வந்துச்சு. பேங்க்ல என்னோட வேலை 10 நிமிஷம் தான். ஆனா செம்ம கூட்டங்க பேங்க்ல. ஸோ அதனால வந்த உடனே ஒரு டீயும் 2 ஸ்நாக்ஸும் வச்சு சாப்பிட்டு, மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, சாப்பாடு அதுக்குள்ள வந்துருச்சு. அதையும் வடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு, எல்லாத்தையும் அரைச்சு ஒரு வணக்கி கிண்டிர்லான்னு முடிவு பண்ணிட்டேன். மட்டன் குழம்பு பையன் வரக்குள்ள வைக்கணும். அவன் வந்தோனே சாப்பிட போறது பிரியாணி தான். பட் அவனுக்கு ஊட்டுறக்கு உட்காரணும். பையன் வந்து 2 மணிக்கு வந்துருவான். ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துட்டு போவான் தான். இருந்தாலும் வந்ததுமே ஒரு தடவ சாப்பிட வச்சுருவேன். ஏன்னா 12 மணிக்கு சாப்பிடுறது வந்தப்ப மறுபடியும் பசிக்கும்னு சொல்லிட்டு. மட்டன எல்லாம் போட்டு ஒரு வதக்கி இதெல்லாம் செய்யும்போது 2 மணிக்குள்ள செஞ்சிரணும்னு சொல்லி பேங்க்லேருந்து வந்தோனே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலி பேங்க்லேருந்து நான் வரும்போதே மணி 1 கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் பேங்க்ல வெயிட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. பெருசாலாம் எதுவுமே இல்ல. தேங்காய அரைச்சு ஊத்திட்டேன். பட்டை, கிராம்பெல்லாம் வணக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் இது மட்டும் தான் என்னோட இதுதான் போட்டேன். வேற எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் ஆட் பண்ணல. இதுக்கிடையில காலையில பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் சில்லி எடுத்து வச்சிருந்தேன். அத 2 ஸ்லாட்டா போட்டு சில்லி சிக்கன் வந்து போட்டு வச்சாச்சு. இவ்வளோதான் சில்லியே. குழந்தைகளுக்கு மட்டும் தான். எங்களுக்கெல்லாம் கிடையாது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பையனும் வந்துட்டான். அவனுக்கு பிரியாணியும், சில்லியும் போட்டு ஊட்டி விட்டாச்சு. இப்படிதான் இன்னைக்கு அந்த நாள் போச்சு. உங்களோட நாள் எப்படி போச்சுங்கிறத